Welcome back to our channel TNPSC Learning. In the video la nama computer science, that is வந்து PGTRB la வந்து computer instructor கான syllabus வந்து change ஆயிருக்கு. அந்த syllabus பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த syllabus படி நம்ம சேனல்ல வந்து வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நிறைய போஸ்ட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள syllabus computer instructor syllabus படி நிறைய வீடியோஸ் இருக்கு. அது போக இப்போ நம்ம இந்த புது அப்டேட்டட் சிலபஸ் படி யூனிட் வைஸாக வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஒரு 45 days கிராஷ் கோர்ஸ் மாதிரி டெய்லி வந்து நம்ம அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணி வீடியோ போட்டால் குயிக்காக வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக ஒரு டாபிக் வைஸ் இப்போ வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் தான் வந்து யூனிட் 1 அப்படின்னா அதிலிருந்து இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட் நெட் அந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் லைக் ஐஎஸ்ஆர்ஓ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க, என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எந்த ஏரியாவில் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் செலக்ட் பண்ணி அதை நம்ம வந்து ரிப்பீட்டடாக சால்வ் பண்ணி ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரி கிராஷ் கோர்ஸை வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணி போகலான்ட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுறப்போ ரிப்பீட்டடாக பார்க்குற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டான கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர். இதில் வந்து இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கான பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் சேம் தான். அதாவது ஸ்கூலில் 11th 12th டீச் பண்ணுறதுக்கானது தான் இந்த பிஜிடிஆர்பி அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த பழைய சிலபஸ்லேயும் வந்து இதே டாபிக் வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி யூனிட் 2 வந்து டேட்டாபேஸ் சிஸ்டம், அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா டிபிஎம்எஸ் வந்து நம்ம ஆல்ரெடி இருந்த சிலபஸ் படி இருக்கிறது தான். தென் சிஸ்டம் சாஃப்ட்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆனது தான். டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரீவியஸாகவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலே ஆல்ரெடி வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிருப்பீங்க. புதுசாக வரவங்களும் ஒன்றும் தப்பில்லை, இனிமேல் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணாலே வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பிகாஸ் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் விடுறதுக்கும் எக்ஸாமுக்கும் டைம் இருக்கும். நம்ம நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து சஃபிஷியண்டான டைம் இருக்கும். அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் கரெக்டாக. அதுதான் நம்மளோட முக்கியமான ஒரு வேலை. டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ் ஆல்ரெடி உள்ளது தான். தென் டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸும் ஆல்ரெடி சிலபஸில் இருக்கிறது தான். ப்ரோக்ராமிங் வித் C++ம் ஆல்ரெடி உள்ளது தான். தென் பைத்தான் ப்ரோக்ராமிங் வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு இல்லாததை புதுசாக வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா தட் இஸ் பைத்தான் ப்ரோக்ராமிங். அதுக்கப்புறமா வெப் டெவலப்மெண்ட் வந்து ப்ரீவியஸாக இருந்தது தான். நெக்ஸ்ட் வந்து PHP அண்ட் MySQL வந்து புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த லாஸ்ட் சாப்டர் சைபர் செக்யூரிட்டி வந்து இப்போ ரீசன்ட் ட்ரெண்டிங்காக இருக்கிறதுனால அது வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இதுதான் வந்து பிஜிடிஆர்பி தட் இஸ் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டரோட சிலபஸ். இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹார்ட் காப்பி கண்டிப்பாக கையில் வச்சு படிக்க பழகுங்க. சாஃப்ட் காப்பி வந்து பார்த்து படிக்காதீங்க. ஸோ ஹார்ட் காப்பி இருக்கணும். நீங்களாகவே வந்துட்டு ஒரு 1 or 2 காப்பீஸ் எடுத்து வச்சுட்டு எது வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க பண்ணலை அப்படிங்கிறத டிக் பண்ணி அதை பார்த்து பண்ணால் தான் நமக்கு வந்து அதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் வந்து தனியாக இருக்கும். நம்ம வந்து எது நம்ம பண்ணியிருக்கோம் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத சிலபஸ் கையில் வச்சு ஃபிசிக்கலாக ஹார்ட் காப்பி வச்சு நம்ம டிக் பண்ணியும் ஏதோ ஒன்று மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா ஒரு நோட்டில் வந்து நம்ம முடித்த டாபிக் எதுங்கிறத நோட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும், நமக்கு படிக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஜஸ்ட்டு வந்து சாஃப்ட் காப்பி மட்டும் பார்த்துட்டு அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அது மாதிரி இருக்கிறதெல்லாம் வேண்டாம். இது வரைக்கும் நீங்கள் ஹார்ட் காப்பி வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கலை அப்படின்னா ஃபஸ்ட்டு வேலை உங்கள் சிலபஸ் வந்து பிரிண்ட் எடுத்து 1 or 2 காப்பீஸ், பெஸ்ட்டு வந்து 2 காப்பீஸ் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து ஃபேராக நம்ம வந்து நீட்டாக வச்சு பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்து நம்ம ரஃப் ஒர்க்காக அதில் நோட் பண்ணுறது, எது நம்ம படிக்கணும் படிக்க வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மார்க் பண்ணி வைக்கிறதுக்கு, அல்லது இது நமக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் ஏதோ பென்சில் வச்சு மார்க் பண்ணுறது, அது மாதிரி நம்ம ஒரு ரஃப் ஒர்க்குக்காக ஒரு சிலபஸ் வந்து தனியாக வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு நோட் வந்து கண்டிப்பாக ஒரு லாங் சைஸ் நோட் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஒரு டாபிக் முடிக்க அதில் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அந்த நோட்ஸை நீங்கள் நெக்ஸ்ட் டே எடுத்து திருப்பி பார்த்துட்டு தான் அடுத்த டாபிக் வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா நம்ம கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா என்ன படித்தோம் என்னன்னே புரியாத மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி நல்லா தான் படிச்சிருப்போம்,
பட் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி நம்ம படிக்கும்போது ஓவரால் நமக்கு என்னெல்லாம் படித்தோம் அப்படிங்கிறத அட் த டைம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் அப்போ தான் வரும். இப்போ வந்து எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். நமக்கு வந்து இப்போ ஒரு டாபிக் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டாக்னா என்ன தெரியும், கியூனா என்னன்னு தெரியும், லைக் வந்து எரர் கண்ட்ரோலில் வந்து எல்லாமே தெரியும், செக்ஸம் தெரியும், எல்லாமே தெரியும். பட் அதில் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு இப்போ தெரியாது. அதுக்கு தான் நம்ம ரிப்பீட்டடாக அந்த ரிவிஷன் இருக்கும்போது தான் திருப்பி பார்க்கும்போது தான் அது நம்ம வந்து மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம உட்காந்து ஃபுல்லாக ரிப்பீட்டடாக பார்க்கணும்னு கிடையாது. நீங்கள் நோட்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த எக்ஸாம்பிளை நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் டே போகிறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம்பிள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே ஓகே இதுதான் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் என்னங்கிறது ஞாபகம் வச்சுட்டு இருந்துகிட்டே இருக்கலாம். தென் வந்து ரிப்பீட்டடாக நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் வந்து இது தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கணும். இன்றைக்கி ஒரு நாள் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. டெய்லி ப்ராக்டிஸ் எதுனாலுமே ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். நாளைக்கு அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. டெய்லி இன்றைக்கி படிக்க முடியலைன்னா கூட அட்லீஸ்ட் வந்து ஒரு சின்ன டாப்பிக்காவது படித்தோம் அப்படின்னு இருக்கணும். அப்போ தான் நாளைக்கு வந்து அந்த மிஸ் பண்ணாமல் படிக்கிற ஒரு கண்டினியூட்டி உங்களுக்கு வரும். ஓகே, இதெல்லாம் தான் இது. ஸோ இந்த சிலபஸ் படி நம்ம வந்து டெய்லி வந்து ஒரு 2 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணிங்க, என்கரேஜ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்போ இன்னும் நிறைய பூஸ்டப் ஆகி நிறைய வீடியோஸ் அண்ட் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி போடுறதுக்கு எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இதில் ஒரு டாப்பிக்காக பார்க்கலாம்.